ஹாய் ப்ரோ. ரொம்ப நாளாக வீடியோ போடலை. இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நான் இந்த டாப்பிக்கில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்மளோட சேனல் பேரே வந்து டிசிப்ளினாக இருக்கும். டிசிப்ளின்னா என்ன, ஏன் இந்த மாதிரி டிசிப்ளின்னா நான் என்னன்னு சொல்ல வரேன்னு சொல்கிறேன்னா, சின்ன பையன் கையில் எப்படி கத்தி போச்சு, கத்தியை வச்சு ஒருத்தனை வெட்டுறான். அதை 4 பேர் சேர்ந்து வீடியோ எடுத்து அதை வைரலும் ஆக்குறானு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து கேவலமாக போயிடுச்சா? இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்புனால தமிழ்நாடோட டோட்டல் நேமும் வெளியில் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பசங்களும் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எப்படி கிரியேட் ஆகிறானுங்கன்னு தெரியுமா? ஸ்கூலு, காலேஜு இங்கெல்லாம் வந்துட்டு இவனுக்கெலாம் அப்பா அம்மான்னு ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க, ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஹியூமன் தானே கைஸ், ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. பண்ணால் அவனுங்களை திருத்துறதுக்கான வழி என்னவோ அதை பண்ண மாட்டானுங்க. வீட்லேயும் சரி, ஏன் ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, ஏதாவது ஒரு தப்பு எவனா ஒருத்தன் சின்ன பையன் ஏதாவது அவன் பண்ணிட்டானா அவனை வந்துட்டு திருத்த மாட்டானுங்க. ஆனால் ப்ளேம் பண்ணி இவன் கூட சேராதன்னு சொல்லிட்டு ஒதுக்குவானுங்க. இப்படி ஒதுக்கி 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 தான் இவனுங்க எல்லாருமே தனியாக ஒதுங்கிட்டானுங்க. ஒதுங்கி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அடிக்கக்கூடாதா, அடிப்பேன் வா. கஞ்சா அடிக்கக்கூடாதா, அடிப்பேன் வா. சரியா? கத்தி எடுக்கக்கூடாதா, எடுப்பேன் வா. வெட்டக்கூடாதா, வெட்டுவேன் வா. இப்படி என்ன இறங்கிட்டாங்க. இவனுங்கெல்லாம் இறங்கினதுக்கான காரணம் என்னென்னா இதுவாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும். உடனே வந்துட்டு இவனுங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் இதில் ஒரு சில பேர் எப்படின்னா கெத்துக்காக பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஒரு 4 பசங்க பின்னாடி போடா நீ பாடுறா அப்படின்ட்டா போதும். வச்சா பாடுறியா பார்த்தியா, எப்படி சாரே எழுதி பேசுகிறா பார்த்தியா அப்படின்னு சொல்லா போதும். இந்த ஒரு சில விஷயத்துக்காகவும் ஒரு சில பேர் இப்போ இப்படி ஆயிடுவானு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இப்படியும் இருப்பாங்க, ஒரு சில பேர் அப்படியும் இருப்பாங்க. ஆனால் திருந்தலுக்கான வாய்ப்புன்றது இங்கே அவனுங்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு திருந்தலுக்கான வாய்ப்பு கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டாலும் ஒன்று தான். ஒருத்தனுக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவனை ஊசி போட்டு மருந்து கொடுத்து காப்பாற்றுறதுக்கான வழியை பார்ப்பாங்க மருத்துவர். சரியா? அவனுக்கு வெறி பிடிச்சிச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஊசி தான், விஷ ஊசி போட்டு கொன்றுவாங்க. இதுதான் நடக்கும். சரியா? அந்த மாதிரி இவனெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் இவனை இனிமேல் இந்த வேர்ல்டுக்கு வந்து தேவையில்லை. நான் வந்து நாயை சொல்கிறேன், இவனை சொல்லலை. ஏன்னா நாய் கூட ஒருத்தனை கடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது வெறி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஊசி போட்டு எல்லாம் பண்ணி பாதுகாக்க வேண்டிய எல்லா சுச்சுவேஷனையும் அவன் பண்ணலாம். சரியா? இதை மீறி ஒருத்தன் அந்த நாய் வந்துட்டு கடிக்குதுன்னா அதுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நாயை உயிரோட விட்டோன்னா எத்தனை மனுஷங்களை எத்தனை பேரை கொல்லுன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கரெக்டாக கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் நடக்காது. இந்த மாதிரி பசங்களை வந்துட்டு கிரியேட் பண்ணதே ஸ்கூலோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ அவங்க இருந்த சூழ்நிலையோ தான். அவங்க கிரியேட் ஆனது காரணமே இதுதான். இந்த மாதிரி நிறைய பசங்க ஏன்டா எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டே எடுத்துக்கிறோம். ஒரு பையன் இருக்கான். சரியா? முடி வந்துட்டு குண்டக்க மண்டக்க தான் வெட்டுவான். சரிங்களா? ஏன்டா இப்படி வெட்டுற, ஏன்டா இப்படி கலர் அடிக்க அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றே ஒன்று தான், மச்சான் இப்படிலாம் பண்ணாதாண்டா எல்லாம் பார்ப்பாங்க, நம்மளை வந்துட்டு ஒரு ஆளாகவே மதிப்பாங்க அப்படின்னா. அவங்க உன்னை பார்ப்பாங்க தான், எல்லோரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க தான். ஆனால் அவங்க என்ன நினச்சி சிரிக்காங்களோ, எதுக்கு நினச்சி சிரிக்காங்கன்றது உனக்கு தெரியவாடா அப்படின்னு கேட்டேன். சிரிக்கிறாங்களே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் அந்த மாதிரி தான் இருக்கானுங்க ஒரு சில பேர். இந்த மாதிரி அட்டென்ஷனுக்காக பண்ணுறவங்க வந்துட்டு தான் அப்படியே படிப்படியாக மாறி 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 இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறானுங்க. இவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன், இவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. இவனுங்க எல்லாருமே இந்த 3 கேட்டகரியுமே வந்துட்டு ஒஸ்ட்டு. இவனுங்கெல்லாம் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸோ இல்லை காலேஜில் ஸ்கூல்லையோ டீச்சர்ஸோ கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதுதான் நீங்கள் தான் கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறான், அவனை திருத்துறதுக்காக வாத்தியார் அந்த காலம்னு ஆகிப்போச்சு. இப்போலாம் யார் கையில் கம்பு எடுக்கா?
கம்பெடுத்து வெளுவெளுன்னு வெளுத்துருவாங்க. அப்போலாம் ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு பையனை அடிச்சிட்டானோ இல்லை ஏதோ ஒன்று திட்டானோ அப்படின்னு வந்துட்டாலே வெளுவெளுன்னு வெளுத்து முட்டி போட வச்சு எவ்வளோ தூரம் அவனை வந்துட்டு அவனுக்கு உடம்பு வலிக்கிற அளவுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாதான் அவன் வந்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணால் இந்த மாதிரி அடி விழுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லையாவது அவன் பண்ணாமல் இருப்பான். அவன்கிட்ட உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை வந்துட்டு இதெல்லாம் ஒன்று கிளாஸ் எடுத்து புரிஞ்சுக்கிறவன் இப்படி பண்ண மாட்டான். கிளாஸ் எடுத்து புரியாதவனுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சுருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னைக்கு ஒரு வாத்தியார் வந்துட்டு தான் கையில் வச்சுருந்த கம்பை கீழே போட்டாரோ அன்னைக்கே இந்த மாதிரி சில்லறைய எல்லாம் கையில் கத்தி எடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு மறுபடியும் வாத்தியாருங்க கையில் கம்பு எடுத்தானா இவனுங்க எல்லாம் கத்தி எடுக்க மாட்டானுங்க அடுத்து. சரிங்களா? இப்போ எடுத்தவனுங்களை வந்துட்டு இப்போ வந்துட்டு திருத்தணுன்றது ஒரே ஒரு சிஸ்டமால் மட்டும்தான் திருத்த முடியும். என்னென்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அவங்களாலே திருத்த முடியுமா தெரியாது, அது வேறு விஷயம். அங்கே போனால் அந்த பவானி மாதிரி சோத்தில் ஊற்றியே பெரிய ஆள் ஆயிடுவாங்க ஒரு சில பேர். இவங்கெல்லாம் வச்சுட்டு இந்த நாடு வந்து உருப்பில் போகுது. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நான் ஏன் வந்துட்டு அப்துல் கலாம் வந்துட்டு ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன்னா, அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த உலகம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது எதுக்கு ஒரு நார்மலான பீப்புள் ஆக்குறதுக்கு. அப்போ வந்து நீ என்ன சொல்லணும், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்ன உங்களால் நார்மலான பீப்புளாக அதே மாதிரி இந்த மாதிரி சில்லறைய மாதிரி எதுக்கும் உதவாமல் கத்தி தூக்கிட்டு திரிகிற நார்மலான பீப்புளாக ஆக்குறதுக்கு தான் இந்த உலகம் வந்துட்டு உனக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், நானாக தான் இருப்பேன். சரியா? நான் எனக்கு இங்கே இந்த உலகத்தில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ நான் அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கனால மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அப்படிலாம் வந்துட்டு அப்துல் கலாம் வந்து கதை வந்துட்டு போனார். இவங்கள என்ன சொல்கிறது, இளைஞர்களை வச்சு அவ்வளோ கனவு வந்துட்டு இருந்தார். ஆனால் இவங்க விருதா என்ன சொல்கிறது, இவங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சொல்லுவாங்க ஊரை கூட போட முடியாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இவனுங்களை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் இனிமேல் வர ஜென்ரேஷனை கரெக்டாக ரூல் பண்ணலாம், அது ஈஸி. அதையாவது நீ அடுத்த வர கவர்மெண்ட்டு யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்தாங்கன்னா யார் வந்தாலும் ப்ராப்பரான எஜுகேஷனில் ப்ராப்பரான டிசிப்ளினை கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், கரெக்டாக சொல்லி வளர்க்கணும். கேட்காத பசங்களை அடித்தாலும் தப்பு இல்லை, அவன் அடிக்கிறது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியணும். ஒருத்தன் எவ்வளோக்கு ஒழுக்கத்தோடு இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கான பலன்றது அதிகமாக கிடைக்கும். வயசில் மூத்தவங்களா மரியாதை கொடுத்து பழகு. சரியா? அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா, நீ அந்த இடத்துலையே இருக்காத. ஏன் இருக்கணும்? உனக்கு ஒரு மரியாதை கொடுக்காத இடத்துல நீ ஃபஸ்ட்டு ஏன் இருக்கணும்? அங்கே இருந்தால் தான் நீ பிரச்சனையே வரப்போகுது. இதையும் மீறி ஒருத்தன் உன்னை ட்ரிகர் பண்ணுறான், ஒருத்தன் உன்னை கோவப்படுத்துகிறான், ஒருத்தன் உன்னை அடிக்க வரான், திட்ட வரான், ஏதோ ஒன்று பண்ணுறான். சரியா? ஒன்றை பண்ணுற வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றை வச்சு உன்னோட ஃபேமிலியவோ இல்லை மித்தவங்களையோ டார்கெட் பண்ணும்போது தான் நீ அந்த இடத்துல அமைதியாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உன்னை நீ சேஃப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உன்னால் பண்ணலாம். அது இங்கே தப்பே கிடையாது. இங்கே தப்புன்னு அவனுமே சொல்ல முடியாது. சரியா? ஒருத்தன் ஒன்று அஃபென்சிவாக ஒருத்தன் கத்தி தீடு குத்த வரானா உன்னால் அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், சிறப்பாக பண்ணலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி கீழே கிடக்கிற மண்ணும் ஆயுதம், எடுத்து மூஞ்சிலே அடிச்சோட போதும், கண்ணு தெரியாமல் தெரியுமா, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சிம்பிள்.